பாருங்க, சாவுனா என்னன்னு கேட்டா வள்ளுவன் சொன்னா வா காட்டுறேன் அப்படின்னா, சாவை யாராவது காட்ட முடியுமா? செத்து காட்ட முடியுமா? அல்லது நீ செத்து போய் என்கின்ற அனுபவத்தை தர முடியுமா? வள்ளுவன் சொல்லுகிறான், நீ சாக வேண்டுமா? நீ சாகுவதற்கான அந்த அனுபவத்தை பெற்று மீண்டும் விழிக்க வேண்டுமா? ஒரே ஒரு பயிற்சி தான், உறங்குவது போலும் சாக்காடு. தூங்கினா எப்படி இருக்குமோ செத்து போனா அப்படிதான் இருக்குமா? வாழ்க்கை ரொம்ப சின்னது குழந்தைகளே. இப்பதானே இந்த காலேஜுக்குள்ள வந்தீங்க, ஓ கிடைச்சிருமா கிடைச்சிருமான்னு வந்தீங்க. இதோ செமஸ்டர் வரப்போகுது, இதோ அடுத்தது, இப்படி ஓடிரும். அதற்கு அடுத்த வருஷம் வந்து அக்கா அக்கா அண்ணா அண்ணன் சொல்றதுக்கு ஒரு குரூப் வந்துரும். அதற்கு அப்புறமா சூப்பர் சீனியர் ஆயிடுவீங்க. இதோ இப்படி திரும்பி பார்க்கிறதுக்குள்ள 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் போய்டும். 6th செமஸ்டர் முடிச்ச உடனே காலேஜ்ல இருந்து வெளில தூக்கி போட்டுருவாங்க, உள்ள நுழையவே முடியாது. அவ்வளவுதான். லைஃப் இஸ் சோ ஸ்மால். இதோ நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனுபவம் இதோ பசுமையாக இருக்கிறது. 20-25 ஆண்டு காலம் கடந்து போய்விட்டது. வாழ்க்கை இப்படி நம்மை கடந்து போகின்ற பொழுது நீ எப்படி அதை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. இந்த வினாடி தான் அதை சாதிக்கக்கூடிய நிமிடம். இந்த வினாடியை எப்படி நீ கையகப்படுத்த போகிறாய்? உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி. முட்டை இருக்குல்ல, அவர் ஒரு கொஞ்சம் ஜோவியலா பேசுறாரு. முட்டை இருக்குல்ல, அதற்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளர்ந்து உயிர் பெறுகிறது. அந்த முட்டைய மேலேந்து தட்டுனா ஆம்லெட்டா, மேலேந்து தட்டுனா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாங்களாம். அந்த ஜனனப்பட வேண்டும் என்று துடிக்கின்ற உயிர் உள்ளிருந்து வெளியில அப்படி வெடிச்சிட்டு வந்தா உயிரோட வருதான். அவர் சொல்லிட்டு சொல்வார், வெளியிலிருந்து யாரேனும் வந்து தட்டுவார்கள் என்றால் அது மரணம், உள்ளிருந்து நீ கிளம்பி வா, அதுதான் ஜனனம் என்று சொல்லுவார். உள்ளிருந்து கிளம்பி நீ வா என் குழந்தைய. யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வளர்த்து கொண்டு வருவதை கேட்டு உங்களை நீங்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டியதில்லை. உங்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறதா பாத்துக்கோங்க. அவன் கேட்டான், என்ன சிறப்பம்சம்? அவனிடத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன? அப்போ துரோணர் சொன்னார், நீ நல்ல மாணவன். நீ நல்ல மாணவன் என்பது எப்படி தெரியுமா தெரியும்? எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்வாய், அதை உடனே அப்ளை பண்ணுவ, அதன்படி உடனே நிப்ப. நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆனால் உன்னை விட அர்ஜுனன் சிறந்தவன். ஏன்? எதை கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அதுல போதாமையால் நிரம்பி வாட் நெக்ஸ்ட்னு கேட்பானா. இதை விட சிறப்பாக எதனும் சொல்லித்தர முடியுமான்னு அடுத்ததுக்கு நிப்பானாங்க. குருவுக்கு எவன் வேலை வைக்கிறானோ அவன்தான் மாணவர்களிலேயே சிறந்த மாணவனாக இருக்க முடியுமே தவிர குரு தருகின்றதை கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிக சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கை நீ பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான். போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன். நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்கு பிள்ளைகளா, நீ தோற்கின்ற இடம் அதுதான். கிவ் அப், அப்படி விட்டுற. இன்னைக்கு போய் யூடியூப்ல நான் ஒரு விஷயத்தை வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நீ போய் பாரு. இந்த இப்ப பத்மபூஷன்னா, ஆமா பத்மபூஷன் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு கிடைச்சிருக்கு. யாருக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க? சிந்துக்கு கிடைச்சிருக்கு. சாக்ஷி மாலிக்னு 2வது ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா? அவளை பத்தி யாரும் பேசுறது இல்லை. எதுக்கு வந்தா அவ? எதுக்குங்க? ரெஸ்லிங், மல்யுத்தம் வந்தால. அவ என்ன ஜெயிச்சா? பிரான்ஸ் தானே ஜெயிச்சா. நீ இன்னைக்கு சாயந்தரம் போய் அந்த பிரான்ஸ் ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட்டை மட்டும் யூடியூப்ல பாரு. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், போய் பாரு. அவ ஆடுறாங்க, ஆடிக்கிட்டே இருக்கிறா. அவ ஒரு பாயிண்ட், இவ ஒரு பாயிண்ட், அடுத்த ஒரு பாயிண்ட்ங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரான்ஸ். நான் வந்து ஆக்சுவலா லிட்டரரி பர்சன் கிடையாது. சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நான் நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேங்க. ஆனா சாஃப்ட் ஸ்கில்லை விட நான் அத்லெட்டிக். நான் நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், பயங்கரமா ஓடுவேன். நான் வந்து ஆல் இண்டியா லெவல்ல வந்து என்னுடைய ஸ்கூல் லெவல்ல நான் போயிருக்கேன். காலேஜ்ல ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர் ஃபார் 26th ஜனவரி பரேடு. ஆல் இண்டியா பரேடுல ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர். ஃபர்ஸ்ட் ஆள் நான். சங்கர் தயாள் சர்மா கையால நான் வந்து பெஸ்ட் மார்க்கர் சொல்லிட்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன். அந்த சாக்ஷி மாலிக்கினுடைய அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கடைசி இவ ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ங்க, கடைசியா 60 செகண்ட்ஸ். எனக்கு எப்படிதான் நீ புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. போ, உனக்கு ஆசீர்வாதம் இருந்தா நீ புரிஞ்சுக்குவ, உனக்கு பெற்றோர்களுடைய அருள் இருந்தால் நீ புரிஞ்சுக்குவ. அவ 60%ல 60 செகண்ட்ங்க, 40 செகண்ட்ல அவ 6 பாயிண்ட்ங்க, இவ 0. கடைசி 20 செகண்ட்ஸ் இருக்குங்க, 20 செகண்ட்ஸ். அதுல 10 செகண்ட் காலிங்க. கடைசி 10 செகண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சிந்துக்கு, அந்த சாக்ஷி மாலிக்கு அவ ஏறி நின்னு என்ன பண்ணா தெரியுமா?
அடிச்சு சாத்தனா பாருங்க, 8 செகண்ட்ல 8 பாயிண்ட்ங்க. 8 செகண்ட்ல கடைசி 2 பாயிண்ட் 2 செகண்ட்ல யாரும் பாயிண்ட் வாங்காம பாத்துக்கிட்டாங்க. டிக்ளேர்ட். இவ தான் ஜெயிச்சிட்டா. வெளியில வர்றாங்க குழந்தை, அவகிட்ட கேக்குறாங்க எப்படி நீ ஜெயிச்சேன்னு. நீ யூடியூப்ல போட்டு பார். அவ சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், குழந்தைகளே, உன்னுடைய கடைசி வினாடியில், இதுதான் இதற்கு பிறகு வினாடி என்னிடத்தில் இல்லை என்று நீ கைவிடுகின்ற அந்த வினாடியில் இந்த தாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? I didn't give up. நான் களத்தை விட்டு வெளியேறவே இல்லை, நான் களத்தில் நின்று களமாடி கொண்டிருந்தேன், அதனால் தான் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால், அந்த கடைசி வினாடி வரைக்கும் நான் களத்தை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்ன அந்த குழந்தையின் அந்த சொல்தான் இந்த இந்தியாவிற்கு இன்னும் ஒரு பதக்கத்தை பெற்று தந்தது. என் குழந்தைகளை, கடைசி வினாடி வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுவது. நீ எதுவுமே இல்லை, வீட்டுல போய் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பார். ஒரு டம்ளர் தண்ணி நிறைய போட்டுடு, ஒரு சொட்டு வெளியில போனாலும் உயிர் போயிடும் அப்படி நினைச்சுக்கோ, விட்டுடு. சொட்டு வழிய கூடாது. அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ தம்பியோ யாரையாவது கூப்பிட்டு இதுல ஏதாவது சொட்டு போட முடியுமா அப்படின்னு கேள, கண்டிப்பா அவங்களால 1 2 போட்டுற முடியும். நீ எங்க கிவ் அப் பண்றியோ அங்கிருந்து இன்னொரு தங்க போட்டுருவாங்க. அடுத்து என்ன பண்ண, இந்த மாதிரி மோதிரம் இருக்குல்ல அதை எடுத்து போடு, தண்ணி வழியாது. ஒரு 2 3 காயின் எடுத்து போடு, வழியாது. 10 குண்டுசி போடு, வழியாது. நீ எங்கே விட்டு விலகுகிறாயோ அங்கிருந்து இன்னும் பல கால தூரம் முன்னால் ஓட முடியும் என்பதற்கான சாட்சியங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். பல நேரங்களில் நாம் களத்தை விட்டு வெளியேறுகிறோம். நான் ஒரு மிக முக்கியமான மனிதனை உனக்கு அறிமுகம் செய்து விட்டு போகிறேன். என்னுடைய மிக நெருங்கிய என்னுடைய குடும்ப நண்பர் பீர் முகமது. அவர் மலேசியாவில் ரோட் கான்ட்ராக்டர். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ரோட் கான்ட்ராக்டருக்காக போயிருக்கிறார். அந்த கான்ட்ராக்ட் அவர் கிடைச்சிருக்கு, போயிருக்கிறாருங்க. அவர் தன் பயண கட்டுரைகள்ல என்னுடைய பதிப்பகத்துல தான் பதிப்பிச்சார். அதுல அவர் எழுதின அந்த கட்டுரையை உனக்கு சொல்றேன். என்ன துணிச்சல் இது! இந்த துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். போதும் என்று உட்காருவதுதான் மரணம். இல்லை, நான் தோற்றேன் என்று சொல்லுவதுதான் தோல்வி. இது என்னுடைய அடுத்த களத்திற்கான ஒரு வாய்ப்பு என்று எழுந்து நிற்கின்றவர்கள் உலகத்திற்கு தலைமை வகிக்கிறார்கள். ஒருத்தன் இப்படி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவருக்கு 3 மணிக்கு வரக்கூடிய வண்டி வரல. 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, வரல. 6 மணி ஆகுது, ரோடு எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வண்டி வராது. என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க. போன் வசதியும் இல்ல. இன்று இரவு இங்கே தங்குவதற்கு எந்த போர்வையும் இல்ல, குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தூரத்துல ஒரு ஜீப் வந்திருக்குங்க. அவர் எழுதுறார், பீர் முகமது எழுதுறார், வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார். ஒரு ஜீப் மெதுவா வருது, இப்படி ஆடி ஆடி வருது ஜீப். கையை காட்டுறாருங்க, நிக்குது ஜீப். ஐயா, நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன், நீங்க? நான் ஆஸ்திரேலியன். என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. எனக்கு போறதுக்கு வழி தெரியலங்கய்யா, இங்கிருந்து 5 கிலோமீட்டர் போகணும், எனக்கு தெரியல, வழி தெரிய மாட்டேங்குது, என்ன கூட்டிட்டு போய் விடுறீங்களா? அவர் சொன்னாராம், நான் ரொம்ப அவசரமா வேற இடத்துக்கு போறேன்யா, என்னால 5 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தா 15 கிலோமீட்டர் ஆயிடும், என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, நீங்க என்ன விட்டுட்டு போனீங்கன்னா நான் இறந்துருவேன், என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க. சரி உட்காருங்கன்ட்டாராங்க. அவர் கொண்டு போய் 5 கிலோமீட்டர் தாண்டி அவருடைய ஜாகையில விட்டுட்டு வண்டியை யூட்டன் போட்டிருக்காருங்க. அவர் போர்த்தி கொண்டிருந்த போர்வை விலகி இருக்கு. அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டிரைவ் பண்ணிருக்காரு. போர்த்தி கொண்டிருக்கிற போர்வை விலகுது. அப்போதான் பாக்குறாங்க, இந்த கையில கை இருக்கிற இடத்துல பள்ளம், அந்த பள்ளத்துல முழுக்க ப்ளீட் ஆயிருக்கு. இறங்கும் போது இப்படி எட்டி பார்த்திருக்காரு, மடியில் அவர் கை கிடக்குதுங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க அந்த மனுஷன். ஒரு ராணுவ வீரன் போயிட்டு இருக்கும் போது வழியில நிறுத்தி இன்னொருவனுக்காக கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போனான் பாருங்க, அவன் வீரன். அதுக்கு பேருதான் வீரம். யாரையோ கொல்லுவதல்ல வீரம், தன் வலியை சகித்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு வினாடி சிந்திக்கிறவன் வீரன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தன் முனைப்போடு செயல்படுவன் அல்ல. இந்த உலகத்தில் அந்த முயற்சியினால், அந்த வெற்றியினால் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்கிறதா?